உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உனக்கும் என் பேரனுக்கும் கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிற நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேரும்னு நான் நினைச்சேன். அதுக்கு தான் வழி இல்லாம போயிடுச்சு. இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ நல்லா இரு தாயி, நல்லா இரு. பாட்டி, நீங்க ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அதனால உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் இப்ப எப்படி நடக்கும்? அதுவும் உங்க பேரன் யாரு, என்ன பேரு, எப்படி இருப்பாரு, இது எதுவுமே தெரியாது. இருந்தாலும் எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகலன்னா நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுன்றதுக்காக உங்க பேரனை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சிருப்பேன். ஆனா இப்ப அதெல்லாம் சரியா வராது பாட்டி. என் அப்ப முருகன் உனக்கும் என் பேரனுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு உறுதியா சொல்லியிருக்கான். பாப்போம், அவன் சொன்னது எல்லா விஷயமும் நடந்திருக்கு. இதையும் பாப்போம். டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. என்னாச்சு மேடம்? ஏன் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? இல்ல, அந்த கோயில்ல சாமி கும்பிடலான்னு வண்டியை கோயில் வாசல்ல நிறுத்து. இந்த கோயிலுக்கா? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, இதோட ஒரு பெரிய கோயில் இதை தாண்டி இருக்கு. நம்ம வேணா அந்த கோயில் போயிடலாமா? ஏன், இந்த கோயிலுக்கு என்ன, இங்கே போலாம். வண்டியை திருப்பு. சரிங்க மேடம். என்னாச்சுக்கா? ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? இவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொம்பளைய பார்க்க போயிருப்பா. யாருக்கா சொல்ற? இந்த வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாலே ஒரு கிழவி, அவ்வளவுதான் சொல்றேன். என்னது? அந்த பொம்பளை பார்க்க போயிருக்காளா? ஆமா, திருட்டுத்தனமா போய் சந்திச்சு பேசுறத நானே பார்த்தேன். ஏய், நீ பாட்டின்னு பாக்க போனியே, அந்த பொம்பளையும் அவ புருஷனும் சேர்ந்துதான் என் அம்மா மேல கோயில் நகைய திருடினதா பழிய போட்டு அவங்க சாவுக்கு காரணமா இருந்தவங்க. அவங்களாலதான் என் தங்கச்சியையும் நான் பறி கொடுத்தேன். அதெல்லாம் இன்னும் என் மனசுக்குள்ள அணையாத நெருப்பா எரிஞ்சுகிட்டே இருக்கு. இப்படி எனக்கு துரோகம் செஞ்சவள நீ போய் பாக்க போவியா? அம்மா, அதுக்குதான் 25 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டாங்கல்ல. இன்னும் அவங்கள தண்டிக்கிறது சரியில்லம்மா. ஏ ரேவதி, அம்மாவே எதிர்த்து பேசுறியா? அவங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். சித்தி, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எங்க அம்மாவை எப்ப பாரு தூண்டி விடுறதே நீங்கதான். அவ பேசுனதுல என்ன தப்பு? அவங்களாலதான் இன்னைக்கு நான் என் அம்மா தங்கச்சிய இழந்து நிக்கிறேன். நான் எப்படி உறவுகளை இழந்து நிக்கிறேனோ அப்படி அவங்களும் இழந்துதான் நிக்கணும். மகன் உயிரோட இருந்தும் பார்க்க முடியாம இருக்கிறது ஒரு தண்டனை தான். போதுமா நீங்க கொடுத்த தண்டனை? அவங்க வயசானவங்க. இனிமேலும் இதெல்லாம் தாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்ல. பாட்டிங்கிற உரிமையில தான் நான் அவங்கள பார்க்க போனேன். அதுல என்ன தப்பு இருக்கு? மாமா,
ரேவதி நல்லா பாயிண்ட் பிடிச்சி தான் பேசுறா. மாப்பிள்ள, ம்? இனிமே ரொம்ப நாளைக்கு சாமுண்டி ஸ்டைல இப்படியே இருக்க முடியாது. முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறித்தான் ஆகணும். மாறித்தான் ஆகணும். அதுக்கான முதல் ஸ்டெப் தான் இப்ப என் பொண்ணு ரேவதி கேள்வி கேட்கறது. யூ ஆர் அப்சல்யூட்லி கரெக்ட் மாமா. அம்மா, இவ்ளோ நாள் அவங்க எனக்கு பாட்டின்னு தெரியாது. அதனாலதான் நான் பார்க்கல. இப்ப அவங்க என் பாட்டின்னு தெரிஞ்சிருச்சு. அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள என் கல்யாணத்துக்கு கூப்பிடலாம் தான் போனேன். ஏய், நீ யார கூப்பிட்டிருந்தாலும் நான் தடுத்திருக்க மாட்டேன். ஆனா நான் ஜென்ம விரோதியா நினைக்கிற அந்த கிழவனோடையும் கிழவியோடையும் நீ பேசுறதையோ பழகிறதையோ நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா, மத்த எல்லா விஷயத்திலயும் நியாய தர்மம் பாக்குறீங்க, சரியாதான் நடந்துக்கிறீங்க. ஆனா தாத்தா பாட்டி விஷயத்துல மட்டும் ஏமா இப்படி பாறை மாதிரி இறுக்கி போன மனசோட நடந்துக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்க இப்ப கொடுத்த தண்டனையே அதிகமா? இதுக்கு மேலயும் தண்டனை கொடுத்தா நடக்க கூடாது ஏதாவது நடந்து போயிடுமா? அம்மா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. தாத்தா பாட்டி கிட்ட இருந்து நீங்க அப்பாவை பிரிச்ச மாதிரி உங்க கிட்ட இருந்து எங்களை யாராவது பிரிச்சா உங்களால தாங்கிக்க முடியுமா? மாமா, ம்? ரேவதி நல்லா பாயிண்ட் பிடிச்சி பேசுறா. பேசாம அவளை லாயருக்கு படிக்க வச்சிருக்கலாம். கேட்கட்டும் மாப்பிள்ள. நான் கேட்க முடியாத கேள்வியெல்லாம் என் பொண்ணு கேட்கறாளே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஐ எம் ஆல்சோ ஹாப்பி மாமா. ரேவதி, உனக்கு என்னோட வலியும் வேதனையும் இன்னும் புரியல. அதனாலதான் இப்படி பேசுற. அம்மா, உங்களோட வலி வேதனை ஒண்ணு புரியாம இல்ல. தாத்தா பாட்டியோட வலி வேதனையையும் புரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னு தான் சொல்றேன். ரேவதி, நீ அம்மா எது சொன்னாலும் அதை எதிர்த்து செஞ்சே பழக்கப்பட்டுட்ட. அதான் இந்த விஷயத்திலையும் அம்மாவை எதிர்த்து பேசுற. அவங்க கூட பேச்சுவார்த்தையே இல்ல. அவங்க எப்படி தம் பேரனுக்கு பொண்ணு கேட்டு வரலாம்? அது மட்டும் சரியா? அவங்களுக்கு எனக்கு நிச்சயம் நடந்தது தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. தெரிஞ்சிருந்தா யாராவது வருவாங்களா? இவ்ளோ நாளா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒரு கல்யாணத்தால ஒண்ணு சேரும் நினைச்சிருக்காங்க. அவங்க நினைப்புல தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. இவ்ளோ நாளா பிரிஞ்சிருந்த குடும்பம் ஒரு கல்யாணத்தால ஒண்ணு சேரும் நினைச்சிருக்காங்க. அவங்க நினைப்புல தப்பு இருக்குன்னு எனக்கு தோணல. மாமா, ம்? ரேவதி நம்ம வேலையை குறைச்சிருவா போல இருக்கே. கார்த்தி ரேவதி கல்யாணத்தை அப்ப நம்ம கண்டிப்பா நடத்திடலாம். நம்ம எதிர்பார்க்கறது அதான் மாப்பிள்ள. நல்லது நடந்தா சந்தோஷம் தானே. கரெக்ட். நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாற போறது இல்ல. இவ்ளோ வருஷமா அந்த வீட்ல யாரையும் பார்க்காம எந்தவித பேச்சு வார்த்தையும் இல்லாம காலத்தை ஓட்டியாச்சு. நீ கேட்டதுனாலதான் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன் அப்பாவா அங்க அனுப்பி வைக்கிறேன்னு நான் சம்மதிச்சேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.